அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. மச்சான் மச்சான், ஏன்டா உன் முன்னாள் காதலி யாராவது இங்க வந்திருக்காங்களா என்ன? இல்லப்பா, எல்லாருமே காதலி மாதிரி தான் இருக்கிறாங்க. போலீஸ் சாரிப்பா, இல்ல பெண்களை பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். அழகான பெண்கள் வந்திருக்கிறாங்க நம்ம ஷோக்கு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீம் ஏ அண்ட் டீம் பி, தேங்க்யூ ஸோ மச். ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? ஸோ நீங்களே என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன, அதெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. என் நேம் வந்து நிஷா. நிஷா, என்ன பண்ணுறீங்க நிஷா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? குழந்தைங்கள்லாம் வந்து பாலிய வன்கொடுமைனால அவங்களோட சேஃப்டிக்காக அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எஸ், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள்? This is Shalini. ஷாலினி, பேபி ஷாலினியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் உங்கள் கொண்ட ரொம்ப நல்லா இருக்கு. So like I'm pursuing company secretaryship course. ஓகே. It is a professional course. யா. So internship பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் அம்மா, என்னமாச்சு? இது வந்து ஜில் ஜங் ஜக் சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது. தலையை தொங்க போட்டிருக்கீங்க, என்ன பண்றீங்க? ஓகே, என் பேரு ஸ்ருதி. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மாடல். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் டீம் பி, வாங்கடா என் செல்லா குட்டிகளா, சிங்கா குட்டிகளா, சிங்க பெண்ணே. ஹாய். ஹாய், உங்களோட பேர் என்ன பண்றீங்க? ஹலோ. என் பேர் ராஜேஸ்வரி. என்ன பண்றீங்க ராஜேஸ்வரி? விஸ்காம் 3rd இயர். விஸ்காம் 3rd இயர். நல்லா போய்கிட்டு இருக்கா படிப்பெல்லாம்? நல்லா போயிட்டு. அதை தவிர வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஜாயின் ஆயிருக்கேன். அசிஸ்டன்ட் கேமராமேன். வா 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 வா. ஓகே, ஸோ ராஜேஸ்வரி, பெரிய ஒரு பிக் கேமரா உமனாக வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you. இந்த மாதிரி இடுப்பு எலும்பு உடஞ்ச மாதிரியே கொண்டிருக்காங்க. உங்க பேர் என்ன? பானு. பானு. ஆமா, நூ தான். சொல்லுங்க. நான் பானு எங்க பார்த்த மாதிரி. நான் CA படிக்கிறேன். ஓகே, நல்லா படிங்க, வாழ்த்துக்கள், பெரிய ஆளா வாங்க. சரியா? சரி, சூப்பர், நன்றி. நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நான் மாடல். மாடல். ஓகே, மாடல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு. ஓகே ஸ்ரீ, மாடல்ல நீங்களும் பெரிய ஆளா வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ அண்ட் டீம் பி. சுறுசுறுப்பா இருக்காங்க, பயங்கர எந்துவா இருக்காங்க, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆக மொத்த ஷோ பயங்கரமா இருக்க போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் கேம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேம், வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் டீம் ஏ. டீமே ரெட் கலர்ல சும்மா வைப்ரண்டா வந்திருக்கீங்க. பாயும் புலியா இந்த கேமை நம்ம தான் வின் பண்றோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எங்க டீமேல இருந்து விளையாட போறது யாருன்னா சுருதி. வாங்க. எஸ், டீம் ஏ பாயும் புலியா பதுங்கும் புலியான்னு பார்த்துருவோம். சுருதி சுருதி போ சுருதி, பார்க்கலாம். கொடுத்துட்டேன் ஸ்ருதிக்கு, நானே ஸ்ருதி ஏற்றிட்டேன், விட்டுரு. ஓகே, வாங்க. ஓகே ஸ்ருதி, your turn starts now. come on Sruthi, come on. ஐயோ விழுந்துச்சேமா. ஓகே ஓகே, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கீழே விழுந்தாலும் அதே இடத்துல. பரவாயில்ல, பக்கெட் போனா பரவாயில்ல, கேம் ஃபினிஷ் பண்ணுங்க. சைடுல இறங்காதீங்க, அடிப்படும். சென்டர்ல வந்துக்க, ஜாலியா இருக்கும். சென்டர்ல வந்துக்க, கேம் ஃபினிஷ் பண்ணுங்க. அங்க தப்பிச்சிருங்க. ஓகே, சூப்பர் ஸ்ருதி, சூப்பர். ஸ்ருதியை தொடர்ந்து எங்க டீம்ல அடுத்து விளையாட போறது ஷாலினி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சென்டரா போயிருங்க.
கம்பெனிக்கு 30 ரூபா லாஸ். ஷாலினியை தொடர்ந்து அடுத்த டீமே ரெப்ரசென்ட் பண்ண போறது நிஷா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கிடைக்க போகுது. அதுல எப்படி அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தறலாம். ஸ்ருதி ரெடியா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அப்பா ஐயோ. ஓகே, ஸோ ஸ்ருதியை தொடர்ந்து ரெடியாக இருக்கீங்களா ஷாலினி? நீங்கள் தான். ஓகே, ஸோ ஷாலினி நீங்களாவது எப்படியாவது உங்களுடைய டீம் மானத்தை வந்து காப்பாற்றிருங்க. இப்போ வரைக்கும் எச்சி கூட அதில் துப்புல, தண்ணி அதில் சுத்தமாக இல்லை. எப்படியாவது என்ன காப்பாத்திக்க கஷ்டம். ஷாலினி உங்களை காப்பாற்றிக்கிட்டு பாருங்க. ரெடி, யூ கேன் டு இட். இங்கே ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஓகே, யூ கேன் டு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நான் மட்டும் இருக்குது 2 பக்கெட் தாம்மா. அதுல ஒரு பக்கெட் கூட வேணாம். 6 பேர் கொண்டு போய் சேர்த்துருமா. வாழைப்பழம் வைப்ரண்டா வந்து எங்க கேர்ள்ஸ் டீமே சூப்பரா வந்து விளையாடி இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 பக்கெட் தண்ணியை கொண்டு போய் ஒரே டைம்ல வந்து சேர்த்திருக்காங்க. எங்க நிஷா டீமேயோட மானம் காப்பாற்றப்பட்டுருச்சு. டீம் பி எப்படி விளையாட போறாங்கன்றத நம்ம பார்த்தே ஆகணும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கெட்ல தண்ணி கொண்டு போய் ஊற்றி ஒரு பக்கெட்ல பாதி ஃபில் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பட் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பார்க்குறீங்களா டீம் பி எப்படி ஆட போறாங்கன்னு? லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பண்ணே டீம் பி. சிங்கப்பல்லேவா? ஆமாம். உள்ளவே இல்லை. டேய்,
அதாவது உன் டீமுக்கு சிங்கப்பெண்ணைன்னு பேர் வச்சா ஜெயிச்சிருவாங்கன்றதுக்காக அப்படி பேர் வைக்கிற. ஆமாண்டா. எஸ். பெண்கள் எல்லாருமே சிங்கம் தான்டா. பட் ஆனா உன் டீம் கூட வந்திருக்கிறாங்களே. ஆனா அந்த பாகுபலி பாய்ஸ் முன்னாடி வந்து சிங்கப்பெண்ணா இருந்தாலும் அடிச்சு ஓட விட்டுருவாங்களே. பாக்குறியா எங்க சிங்கப்பெண்ணோட தைரியத்தையும் வீரத்தையும் பாக்குறியா? நம்மளை பத்தி வெளியில எது விசாரிச்சீங்களா? வேணாம் ஆறா இன்னும் வேணாம். எஸ். ஓகே, டீம் பி ல இருந்து ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறாங்க அப்படின்னா ராஜி கம் கியர். உங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்றத பாப்போம் இப்போ. Your time starts now. என்னடா வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுருவீங்க போல. அது இனி அவ்வளவு இனி புடிச்சு என்ன பண்றது? தண்ணி தான் போயிடுச்சு. போம் நீ ஸ்ட்ரைட்டா போ. ஏய் 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 ஏய், அவங்கள அடிச்சா திருப்பி அடிப்பாங்க. சென்டரா போயிடுமா? சென்டரா ஓடிடுமா? டேய் கடைசிக்கு கேம் ஆவது ஃபினிஷ் பண்ணு. கேம் ஆவது ஃபினிஷ் பண்ணு, போய்க்கோ. போயிருங்க. ஓ என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. சைடுல போனீங்கன்னா இப்படி தான். சென்டரா பாருங்க. குதிச்சு குதிச்சு போங்கடா. ராஜி ராஜிமா ஓகே பயல யாருக்கு நான் உன் சேட்டை காட்டுறேன். வா உன் கிறண்ட கால வெட்டுறேன். வாடா. மதிய சாப்பிட்ட சிக்கன் குழம்பு பூரா தெரிச்சிருச்சு போல. இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்னு சொன்னேன். ஃபோக்கஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அதாவது மச்சான் நீ சொன்னது கரெக்ட் தான். பட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தானே ஃபோக்கஸே வரும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்தாச்சு அந்த ஃபோக்கஸ். ராஜேஸ்வரியை தொடர்ந்து அடுத்ததாக பானு பானே ஏ பானே. Your time starts now. அட மதிய சாப்பிட்டு கை கழுவி கழுவிட்டு இருக்காங்க வந்து உன்னை பிடிச்சி கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணு. குட் சூப்பர் அப்படியே அந்த பக்கெட் கொண்டு போங்க. எப்படியா கொண்டு காப்பாத்திருங்க அந்த தண்ணியை. பானு வசீகரா என் நெஞ்சினிக்க என் பொன்மடியில். ஓ ரேணு தலையில் என்ன இவ்வளவு பேணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. வாங்க. அவிஸ் யுவர் ஆல் போனு. நல்லா தான் இருக்குதா? பட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆல் சீனு. சமாடி. என்னடா அது ஃபோன் வயர் மாதிரி இருக்குது இந்த முடி. இந்த ஃபோனில் இருக்குது தெரியுமா ரிசீவரில். நீ அந்த பொண்ணை ரிசீவ் பண்ண பார்க்குறது நல்லாவே தெரியும். நல்லா இருக்குது. ஆமாம். பட் வில் கோ டு த கேம். அண்ட் ஸ்ரீ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கீழே விழுந்து போ. டைட்டா ஓடிருங்க. விழுந்துரு. அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சல் ஓடிடா. இந்த பக்கெட்டை விட்டு போயிட்டு ஸ்ரீ. மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. காப்பாத்தணும். ஸ்ரீ நீங்க கேமை ஃபினிஷ் பண்ணுங்க. பக்கெட் முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். போங்க போங்க. ரிசீவர் முடியலாம் வச்சிருக்கீங்க. ஆனா ஸ்ரீ உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமா சிரிக்கும்படியா இருந்துச்சு. ஏய் நாங்க சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம், உனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கா? சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. என் டீமை நீ வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ண வைக்கிற. பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? நான் பார்த்துருக்கேன் ரோட்ல ஒரு வண்டியில உட்காந்து இப்படி போவாங்க, அம்மா தாயே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருந்தது. அப்படியே நவுண்டு போயிருந்தீங்க. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் பி வாட்டர் ஃபில் பண்ணவே இல்லை. சரி செகண்ட் சான்ஸ்ல அவங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த செகண்ட் சான்ஸ்லயாவது களை கட்டுதான்னு பார்ப்போம், இல்ல கல்லா கட்டுதான்னு பார்ப்போம். அது தம்பி இப்போயாவது ஃபோக்கஸ் ஒழுங்கா இருக்கான்னு பார்ப்போம். Your time starts now.
Your time starts now. Holy Pasta. Pushpa Trivasan. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. Power. ஏய் இதெல்லாம் பவுடர்ல வச்சுக்கிட்டு இருக்க. Power. சிறப்பு மிக சிறப்பு. டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாடினதுல இப்போ டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடிருக்கீங்க. அதாவது வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து உங்கள் டீமில் இருந்தாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அப்படியே 3 பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க நீங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த வாட்டரோட லெவல் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினர் இஸ் டீம் ஏ. எஸ் நம்முடைய ஃபர்ஸ்ட் கேம் வேணா வலிக்குது அழுதுருவேன். இந்த ரவுண்ட்ல டீம் ஏ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் டீம் பி வின் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு உங்கள் மேலேயும் பாரத்தை போட்டு நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்டில் டீம் ஏவா டீம் பியா அப்படின்னு மோதி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மோஜாக் பாஜாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பாஜாக். முதல் கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து நிஷா அண்ட் டீம் பில இருந்து ஸ்ரீ. நிஷா அண்ட் ஸ்ரீ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. இது ஒரு பாட்டு கேள்வி. ஒரு பாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கேள்வி என்னன்னா நான் பாட்டுமா பாடி சொல்லுங்க. குயில கூண்டிலடச்சு என்ன பண்ண சொல்ற உலகம்? அடிச்சது டீம் பி தான். அதுக்கான பதில் என்ன? குயிலை குடிச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம். பாடலாம் வேணும் எனக்கு, அப்பதான் நான் ஒத்துப்பேன். எனக்கு பாட வராது. பாட வராத படம் நான் வேற ட்ரை பண்ணுமா, அதனால கேட்கிறேன் உனக்கு பாட வராதுன்னு. தம்பி இருங்க. அதாவது எனக்கு என்னமோ சிங்க் ஆகிற மாதிரி தெரியல. இது சரியா தவறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டீம் ஏ உங்களுக்கு ஏதாவது இந்த பாட்டை பத்தி பாடுங்க. குயிலை பிடிச்சு கூண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம். ஓகே, சோ வெயிட் கூவ சொல்லுகிறதா பாட சொல்லுகிறதா என்று பார்ப்போமா? குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற டாங் அடிச்சது பியாக இருந்தாலும் சரியான பதில் சொன்னது டீம் ஏ. சோ உங்களுக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து ஷாலினி அண்ட் டீம் பில இருந்து பானு அங்க போங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. திரைப்படத்துல தளபதி விஜய் ரவுடிகளுக்கு என்ன ரைம் சொல்லி கொடுப்பாரு? சொல்லுமா, கேள்விக்கான பதில் என்ன? இந்த குச்சிலாம் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல எடுப்பாரு ஒரு ரைம்ஸ், தெரியுமா தெரியாதா? மறந்துட்டீங்க, தெரியாது. ஓகே, சோ செகண்ட் டாங் அடிச்சது டீம் பி. நீங்க சொல்லுங்கம்மா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அந்த தளபதி ஸ்டைல்ல சொல்லுங்க, அவரோட ஸ்டைல்ல சொல்லுங்க. ஸ்டைல்ல தலதான் சொல்லுங்க. தளபதி ஸ்டைல். ஏய் என்னடா அது? கடுமையான கோவக்காரன் நான். தளபதி என்ன ஸ்டைல்ல வந்து யாராலுமே சொல்ல முடியாது, அது அவரால மட்டும் தான் சொல்ல முடியும். சும்மா ட்ரை பண்ணுங்க, சரியா தவறான்னு பாத்துறலாம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அதுக்கப்புறம் how I wonder what you are. Twinkle twinkle little star, how
இல்ல அது அவர் சொன்னது நல்லா இருந்தது. பதில் என்ன? அண்ணனோட தம்பிடா நான் ட்ரை பண்ணலாம். பதில் என்னன்னு பாத்துருவோம். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. பதில இந்த செகண்ட் கேள்விக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா டீம் பில இருந்து பன்னு தான் சொல்லியிருக்காங்க. டாங் என்னதான் டீமே அடிச்சிருந்தாலும் இந்த பாயிண்ட் கரெக்டா யாருக்கு போகுதுன்னா டீம் பிக்கு தான். ஸோ உங்களுக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். ஓகே, மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து சுருதி அண்ட் டீம் பில இருந்து ராஜேஸ்வரி போங்க. உங்களுக்கான கேள்வி. ஆனா இந்த கேள்வி வந்து நம்ம டீம்ல உட்காந்து எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வி. ஓகே, ஒரு சயின்ஸ் இருக்க ஒரு கேள்வி இது. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்றதை நான் படிச்சிடுறேன். சின்ன கவுண்டர் படத்துல கேப்டன் விஜயகாந்த் எங்க பம்பரம் விட்டாங்க? எஸ், டாங் அடிச்சது டீம் ஏல இருந்து சுருதி தான். கரெக்டான பதில சொல்லுங்க சுருதி. வயித்துல மைக்கில் சொல்லுங்க. கரெக்டாப்பா? ஓகே, இந்த செகண்ட் கேம்ல வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக விளையாண்டாங்க. கேட்கப்பட்ட 3 கேள்வியில் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி டீம் ஏ 100 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. டீம் பி வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ஏ. என்னமோ தெரியல, போன வாரம் சரி இந்த வாரம் சரி டீம் பிக்கு மிகுந்த பெருத்த அடி விழுந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ திருஷ்டி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கேம்ல எப்படியாவது நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வாரம் நடக்கிறதா வந்துடுறேன். ஃபைனல் கேம் பட்டையை கலப்பணும், வேற லெவலில் விளையாட போறோம். அண்ட் இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, நீங்க பொசிஷன்ல போய் நிப்பீங்களா, அப்பதான் நாங்க சொல்லுவோம். ஓகே, கோ. ஓகே, இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. Oh God! Super, 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 super. Oh.
உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா சூப்பரா இருக்கீங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். டீம் பி ல ஒருத்தங்க ஏறிட்டாங்க. சூப்பர். நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே வைக்க முடியும் வாழ்த்துங்க. One point. வாவ், டீம் மேல இன்னொருத்தர் மேல ஏறியாச்சு. ஷாலினி மேல ஏறிட்டாங்க. அந்த ஃபிளாக கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணாதான் அந்த 200 பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரு படிக்கட்டு ஏற வேண்டியது இருக்கு. ஏறிட்டாங்க. குட். ஆனா அவசரத்துல பக்கத்து டீம் ஃபிளாக் எடுக்காதீங்க, நம்ம ஃபிளாக் எடுக்கணும். Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. ஒரு இரவு வேளைகளை நண்பர்களே, உங்களுக்காக ஒரு அருமையான பாடலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நண்பர்களே. Come on, girls. பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் டீம் ஏ அண்ட் டீம் பி. இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது டீம் ஏ. டீம் பி சூப்பராக தான் விளாண்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருக்கிறது ஒரே ஒரு 50 மட்டும்தான். பட் டீம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமில் 300 அண்ட் செகண்ட் கேமில் 100 அண்ட் தேர்ட் கேமில் 400 எடுத்து 800 டோட்டலாக எடுத்து இன்னைக்கு வினர் யாருன்னா டீம் ஏ. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலர் எல்இடி டிவி கோஸ் டு ஸ்ருதி டிவி. வினர் டீம் ஏக்கு நம்ம கொடுக்க போற பரிசு என்னன்னா பார்பர் ஷாப் வழங்கும் அழகான கிஃப்ட் வவுச்சர்.
கிஃப்ட் ஹேம்பர் ஆளுக்கு ஒன்று இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா சத்தா இருங்க கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியோட மாசா சூப்பரா இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கைன்ற ரேஸ்ல நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடக்கூடாது, கடைசி வரைக்கும் ஓடுன்றதுக்காக ஓடினாலே ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்பப்படுறேன். என்ன வார வாரம் கத்துவத்தை அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட ரசிகர்கள் வந்து வருத்தப்படுவாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான தத்துவம் சொல்றேன். ரொம்ப அடி விழுந்தா அது வாழ்க்கை, ரொம்ப முடி விழுந்தா அது வாழ்க்கை. இந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் விருப்பமே இல்லை. இப்பதான் சொன்னேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரமும் சண்டே ஃபண்டேவா இருக்கும். இதே மாதிரி சூப்பர் கேர்ள்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். நீ டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. இது உங்க கதை, இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே